விண்டோஸ் 11 வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன புது ஃபீச்சர் வந்து போட்டிருந்தோம். ஸோ அது ஏகப்பட்ட பேர் வந்து போன கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த விண்டோஸ் 11 ஸ்மூத்தாக இருக்குமா, அப்டேட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். விண்டோஸ் 11 பற்றி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோவில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஐடி செல்வம் ப்ரோ, விண்டோஸ் 11 4GB லேப்டாப்பில் ஸ்மூத்தாக ரன் ஆகுமா? ஸோ விண்டோஸ் 11ன்றது விண்டோஸ் 10 மாதிரியே தான். ஸோ 4GB ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். பட் ஸ்மூத்தாக ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரன் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு விண்டோஸ் 10 போட்டு ஒரு எஸ்எஸ்டி வந்து போட்டிருந்தா கண்டிப்பாக இருக்கும். ஸோ 4GB ரேம் போட்டு எஸ்எஸ்டி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 வந்து ஸ்மூத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 எந்த யூசருக்கு வரும், விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8, 8.1, விண்டோஸ் 10? ஸோ நம்ம ஒரு நியூஸ் வந்து படிச்சிருந்தேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் 7 வச்சிருந்தா கூட டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வந்து அப்டேட் பண்ணி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு விண்டோஸ் 7 அப்டேட்டே வராது. நீங்கள் எப்படி இந்த விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் விண்டோஸ் 7, 8, 8.1, 10 எதை வேணா இருங்க, நம்ம டேரெக்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து வரும். ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வச்சு நம்ம எப்போ வேணால் விண்டோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துக்கலாம். ஸோ அது மேட்டரே கிடையாது. நீங்கள் எந்த ஓஎஸ் வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 11க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வர முடியும். சாரி, விண்டோஸ் 10 கிடையாது, விண்டோஸ் 11க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வர முடியும். வெங்கடேஷ் பிரசாத் ப்ரோ இதை எப்பவும் போல இன்ஸ்டால் பண்ண முடியுமா, விண்டோஸ் 11 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி? சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரிலாம் இது பண்ண முடியாது. ஸோ எப்படி இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுமோ அது மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம எப்படி நார்மலாக வந்து ஓஎஸ் பென்ட்ரைவ் பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வரும். ஸோ நம்ம June 24 அன்னைக்கு தான் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீஸ்டியன் ப்ரோ, விண்டோஸ் 11 இன்ஸ்டலைசேஷன் பண்ண முடியல, திஸ் பிசி cannot run your விண்டோஸ்னு வருது ப்ரோ இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது. எஸ், அது அப்படி தான் வரும். நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு இதே மாதிரி எரர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தனியாக அதுக்கு ஒரு ஃபார்மேட்டே இருக்குது. ஸோ நான் நேற்று வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கல் விர்ச்சுவல் பாக்ஸில் போட்டு இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நான் தெளிவாக வந்து பண்ண எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வந்து பண்ண அந்த வீடியோ வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து விண்டோஸ் 11 ஐஎஸ்ஐ வந்து பென்ட்ரைவில் பூட் பண்ணி நீங்கள் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். உங்களுக்கு அது இன்ஸ்டால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கண்ணன் டி ப்ரோ, விண்டோஸ் 10ல அப்டேட் மாதிரி வருமா விண்டோஸ் 11? அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10 வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து விண்டோஸில் வந்து போய்க்கலாம். எப்போ போல சிஸ்டமில் வந்து செட்டிங் அப்டேட் இருக்கும். ஜஸ்ட் நம்ம மை கம்ப்யூட்டரில் வந்து அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட் இருக்குது. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வரும். அது மூலமாக நீங்கள் வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ப்ரோ, விண்டோஸ் 11 தான் மைக்ரோசாஃப்டோட ஃபைனல் ஓஎஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு விண்டோஸ் 11? கரெக்ட் தான், நம்ம வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஓஎஸ் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தான் சொன்னாங்க விண்டோஸ் 10 வந்து லாஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ விண்டோஸ் 11 வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நம்ம கம்பெனி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணல. பட் நமக்கு அங்கே எல்லாம் போட்டிருக்குது. ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தா விண்டோஸ் 11 தான் காட்டுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். June 24 அன்னைக்கு தெரியும் இது விண்டோஸ் 11 இல்லையான்னு சொல்லிட்டு. இல்லை விண்டோஸ் 10லேயே வந்து போனால் சன்வேல் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல் டோனி ப்ரோ, பர்ஃபார்மன்ஸில் அப்டேட் இருக்கிறதா அதை பற்றி போடுங்க. ஸோ நமக்கு இந்த விண்டோஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ பேசிக்காக வந்துட்டு விண்டோஸ் 10 எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் 11 வந்து இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மூத்தாக தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன கொடுக்குறீங்க தான் மேட்ரு. கண்டிப்பாக ஒரு 8GB ரேம் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்எஸ்டி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஸ்மூத் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஆர்விஎஸ், டாஸ்க் பார் மூவ் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரிக்கு போய் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் மூவ் பண்ண முடியாது ப்ரோ, மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோ, இதெல்லாம் வீடியோவில் சொல்லுங்கள். டாஸ்க் பார் மூவ் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரிக்கு போயிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணால் மூவ் பண்ண முடியாது ப்ரோ. இல்லையே, நம்ம டாஸ்க் பார் வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றணுமே. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கீழே வந்து போனால் டாஸ்க் பார் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பாருங்க டாஸ்க் பார் அலைன்மெண்ட் இருக்கு. ஜஸ்ட் சென்டரில் வந்து கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்னு இருக்கும். அந்த லெஃப்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் சொல்கிறாரு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஆர்விஎஸ், ஸ்டார்ட் மெனு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கலாமா, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துலையும் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கம்மி பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஸ்டார்ட் மெனு வந்து கொண்டு வர முடியும். நம்ம இப்போ விண்டோஸ் 10 வந்து பண்ணி ஸ்டார்ட் மெனு யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஸ்டார்ட் மெனு வந்து விண்டோஸ் 11 வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கடைசியாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோ, 4GB ரேம் விண்டோஸ் 11 லேக் ஆகாமல் வருமா? கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் 10 மாதிரி தான். ஸோ விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெவி ஸ்கின். ஸோ அதே மாதிரி தான் விண்டோஸ் 11 இருக்க போது. நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நமக்கு June 24 அன்னைக்கு வரணும். அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மேபி அவங்க விண்டோஸ் 11 மாதிரி லைட் ஓஎஸ் ரெடி பண்ணாங்கன்னா நமக்கு அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேமில் எஸ்எஸ்டி எல்லாம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக லேக் ஆகும். விண்டோஸ் 11 3GB ரேமில் ஒர்க் ஆகுமா? ஸோ கைஸ் 2GB ரேமில் கூட விண்டோஸ் 11 ஒர்க் ஆகும். பட் நமக்கு ஹேங் ஆகாமல் ஒர்க் ஆகுமா, அதுதான் மேட்ரு. பட் ஒர்க் ஆகும். 3GB ரேமில் நல்லா ஒர்க் ஆகும். பட் 3GB ரேம் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ் நெட் ஸ்டேட்டஸ் ப்ரோ, நான் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டவுட், விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறவங்க அவங்க டேரெக்டாக விண்டோஸ் 11க்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வருமா?
ப்ரோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வராது. நமக்கு டேரெக்டாக வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கும். விண்டோஸ் 7 அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக வந்துட்டு விண்டோஸ்ல வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். பிரஜித் குமார் ப்ரோ, விண்டோஸ் 11 வந்து ஸ்மூத்தான ஓஎஸ்ஆ ப்ரோ கம்பேர் டு விண்டோஸ் 10? அப்புறம் விண்டோஸ் 11க்கு லோ எண்ட் பிசி வித் 4GB ரேம் சப்போர்ட் பண்ணுமா? கைஸ் இது வந்துட்டு முதல்ல அதே மாதிரி கொஸ்டின் தான், மறுபடியும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ விண்டோஸ் 11 வந்து லேக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக இது விண்டோஸ் 10 எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் லேக் ஆகும். நம்ம எப்படி சொல்கிறது, இது ஒரு ஹெவி ஸ்கின் மாதிரி தான் எனக்கு நான் பார்த்த வரைக்கும். நமக்கு ஜூன் 24 அன்னைக்கு தெரியும் நம்ம விண்டோஸ் 11 ஸ்மூத்தான ஓஎஸா இல்லை பயங்கரமான ஓஎஸான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஓஎஸ் தான். கொஞ்சம் லேக் இருக்குது. நம்ம எப்படி விண்டோஸ்ல வந்து பார்த்தோமோ அதே மாதிரி சேம் இது விண்டோஸ் 11 வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹெவி ஸ்கின் தான். ப்ரோ ஃபயர் டெக் தமிழ் ப்ரோ, விண்டோஸ் 11 2GB ரேமில் ஒர்க் பண்ண முடியுமா? ஒர்க் பண்ண முடியும், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகும். ப்ரோ விண்டோஸ் 11 விஜிட் பற்றி சொல்லுங்கள். ஸோ கைஸ் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் விண்டோஸ் 11 விஜிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. நம்ம கிளிக் பண்ணால் வரும், பட் இப்போ சைன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் சைன்இன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் சைன்இன் பண்ணிட்டு லேட்டராக வந்து உங்களுக்கு ஒரு அப்லோட் டிப் மாதிரி ஆட் பண்ணுறேன் முடிஞ்சா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ண சொல்லுது. இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் கீ ரைட் நவ். ஓகே, கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி விண்டோஸ் 10 வந்துட்டு எப்படி நம்ம விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பென்ட்ரைவ் பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் 11 யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது அந்தளவுக்கு வந்து பெரிய வேலைலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பை, அதாவது பெஸ்ட் எமுலேட்டர் ஃபார் விண்டோஸ் 11 லோ எண்ட் லேப்டாப். ஸோ விண்டோஸ் 11 லோ எண்ட் லேப்டாப்க்கு பெஸ்ட் எமுலேட்டர் வந்து கிடையாது. ஸோ இதான் உண்மை. ரமேஷ் ஆர்விஎஸ், ஐ திங்க் விண்டோஸ் 10X கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விண்டோஸ் 11 ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரோ. இதில் டாஸ்க் பாரை கிளிக் பண்ணால் டாஸ்க் பார் செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த டாஸ்க் பார் டாபம் பார் ஆப்ஷன் காணும். எஸ் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10X வந்து எப்படி இருந்துச்சோ சேம் அதே தான் நமக்கு விண்டோஸ் 11 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். 2BC309 சந்தோஷ் நிலவன் தலை வணக்கம் தலை. விண்டோஸ் 10 ஹவு மெனி ஜிபி தலை? விண்டோஸ் 10 ஹவு மெனி ஜிபி? 21 ஆச்சு இன்னும் அப்டேட் பண்ணல. அதுக்கு பண்ணுறதுக்கு அப்புறம் தான் விண்டோஸ் 10 பண்ண முடியுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற ஓஎஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் பூட் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்துட்டு விண்டோஸில் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அப்டேட்டில் இருந்தாலும் சரி, விண்டோஸ் 7லேருந்தே விண்டோஸ் 10 11 வரும்போது விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வர முடியாது, வரலாம். பென்ட்ரைவ் ஜிபி எவ்வளோ இருக்கணும் ப்ரோ சொல்லுங்கள் ப்ளீஸ். பென்ட்ரைவ் ஜிபி ஸோ மினிமம் 8GB பென்ட்ரைவ் இருந்தால் கண்டிப்பாக வந்து பென்ட்ரைவ் பூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேபிள் அப்டேட் எப்போ வரும்? ஸோ அது தெரியாது. ஜூன் 24 அன்னைக்கு தான் தெரியும் நமக்கு ஸ்டேபிள் அப்டேட் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஆளுங்களாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விண்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க லீக் வெர்ஷன். ரமேஷ் ஆர்விஎஸ் பயங்கரமாக நல்லா இருப்பார். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காரு. விண்டோஸ் 11 டெவலப்பர் ஓஎஸில் ஸ்க்ரீன் சேவர் TD6 இன்னும் மாற்றலை. மொபைலிட்டி சென்டர் ஃபுல்லி பக்கர் ஒரு கோடு மட்டும்தான் காட்டுது. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் விண்டோஸ் 11 ஆர் விண்டோஸ் 10 இன்னும் காட்டல. ரெடியூம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து ஒர்க் பண்ணுறாரு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான நியூஸ்லாம் நமக்கே சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர் ரமேஷ் ஆர்விஎஸ். நெக்ஸ்ட் கோகுல் சிஜி, ஆய் நண்பா, பூட்டபிள் பென்ட்ரைவ் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? எஸ் அஃப்கோர்ஸ் முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் டபுள் கிளிக் பண்ணால் செட்டப் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் முதல்ல வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மேலே. இங்கே ப்ரோ இதான் வெங்கடேஷ் பிரசாந்த் ப்ரோ, எப்பவும் போல் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? பண்ண முடியும் ப்ரோ. நம்ம வந்துட்டு எப்படின்னா இங்கே வந்து பாருங்களேன், இப்போதைக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 11 ஜஸ்ட் அந்த செட்டப் போய் கிளிக் பண்ணி நம்ம எப்பவும் போல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோம் பண்ணலாம். கண்டிப்பாக முடியும். சாரி அப்பால மாற்றி சொல்லிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ், விண்டோஸ் 11 டோட்டலி கேவலமாக இருக்குது. இந்த கான்செப்ட் வீடியோ பண்ணுறதுக்கு அவங்கள ஒரு நல்ல யூஐ ரெடி பண்ண சொல்லுங்கள். இப்படிலாம் சொதப்புனாங்கன்னா விண்டோஸ் மொபைல் மாதிரி விண்டோஸ் டெஸ்க்டாப் ஃபீச்சர் ஃபெயிலியராக இருக்கும். சூப்பர் ப்ரோ சூப்பர். நான் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போனால் தளபதி முசா கிரியேஷன் 120 SSD அண்ட் 4GB ரேம் இருக்குல்ல லேப்டாப்பில் விண்டோஸ் 11 போடலாமா? ஓகே போடலாம், பட் நீங்கள் என்ன ப்ராசஸர் மென்ஷன் பண்ணலையே. இன்டெல் i3 i5 தான் கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஆஃப்டர் 24th ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11 அப்டேட் வருமா இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுமா? ஸோ விண்டோஸ் 11 வந்து 24 அன்னைக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன கொண்டு வர போகிறோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ண போகிறாங்க. ஸோ அன்றைக்கி மேபி ஐஎஸ்ஓ ஃபைலாக லான்ச் பண்ணுவாங்களா, ஓஎஸ் ஃபைலாக லான்ச் பண்ணுவாங்களா தெரியாது. ஸோ பட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரிஜன் ராஜ் பி, விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணும்போது சேவ்டு ஃபைல்ஸ்லாம் டேட் ஆயிருமா ஆகாதா ப்ரோ? விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணும்போது சேவ்டு ஃபைல்ஸ் ஓகே, நம்ம லோக்கல் டிஸ்கி இந்த ஃபைலாக சொல்கிறீங்களா? ஸோ இது நம்ம வந்து நம்மளே கொடுத்துக்கலாம். நத்திங் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தன் ராமச்சந்திரன் ஷாப்பில் விண்டோஸ் 10 மணி கொடுத்து வாங்குற மாதிரி விண்டோஸ் 11 வாங்க முடியுமா? சூப்பரான கேள்வி. ஆமாம் வாங்கலாம். எப்பவும் போல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கீ வந்துட்டு நம்ம ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே கிடைக்கும். நம்ம போய் வாங்கிக்கலாமே. அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ விண்டோஸ் 11 வந்து செட் ஆகி அதுக்கப்புறம் லேப்டாப்லாம் வந்துட்டு லேட் ஆகும் ப்ரோ. சுகந்தி C1 சுகந்தி 12C1 இதை என் ஆஃபீஸில் இன்ஸ்டால் பண்ணலாமா வேண்டாமா? இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறது ரெக்கமெண்ட் கிடையாது. பட் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் பக்கெல்லாம் இருக்கும். நம்ம ஒன் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஆர் ரைட் ப்ரோ இட்ஸ் ட்ரூ விண்டோஸ் 11 இஸ் ஸ்மூத்தர் தென் விண்டோஸ் 10. இப்போதைக்கு நம்மளால ஸ்மூத் சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது கண்டிப்பாக வந்து பண்ண ஒரு ஹெவி ஸ்கின் தான். நமக்கு அந்த ஹேங்கெல்லாம் இருக்குது, லைட் ஸ்கின் கிடையாது. ஸோ விண்டோஸ் 7 மாதிரி லைட் ஸ்கின் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஸோ மேபி அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஹெவி ஸ்கின் தான். ஓகே நெக்ஸ்ட் வந்து போனால் பிரேம்குமார் ப்ரோ விண்டோஸ் 11 8GB ஸ்மூத்தாக ரன் ஆகுமா? ப்ரோ விண்டோஸ் 11 8GB ரேமில் சூப்பராக ஒர்க் ஆகும். பட் ஸ்மூத் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து SSD வந்து தேவைப்படுது. ஸோ விண்டோஸ் 10 SSD இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. நீங்கள் 8GB ரேம் போட்டு ஒரு 16 என்ன ஜிபி ரேம் போட்டாலும் நமக்கு அந்த ஆர்டிஸ்கில் வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து ரன் அந்தளவுக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸே கிடைக்கிறது இல்லை, நான் பாட்டேன். ஆனால் நீங்கள் SSD வந்து போட்டால் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ப்ரோ சையத் சமீர் ப்ரோ விண்டோஸ் 11ல் EXE ஃபைல் சப்போர்ட் ஆகுமா? சப்போர்ட் ஆகுமே. அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் ப்ரோ. நம்ம விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 மாதிரி ஒரே மாதிரி தான் சப்போர்ட் ஆகும். EXE ஃபைல் சப்போர்ட் ஆகும். ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம் shall I download Windows 11 for free forever or we have to pay for that and what will happen if I use it continuously without active? இவர் வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து வாங்கணுமா இல்லை அப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்டோஸ் 10 வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற தகவல் படி நீங்கள் விண்டோஸ் 10 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்கிரேட் தான் விண்டோஸ் 11. ஆனால் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணாமல் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஒரு சில ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம டாஸ்க் பார் செட்டிங்ஸ்ல இருந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு சில தான் மிஸ் ஆகும். பட் ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது நல்ல விஷயம். நம்ம சேனலில் விண்டோஸ் வந்து எப்படி வந்து கம்மி பிரைஸில் வாங்குறது வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து விண்டோஸ் 10 உங்களுக்கு கம்மி பிரைஸில் வேணும்னா வாங்கிக்கோங்க. சுகந்த் விண்டோஸ் 10 OME கீ ஓன் பண்ணியிருந்தா அந்த விண்டோஸ் 11 அப்டேட் வருமா இல்லை ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா மணி? ஸோ கைஸ் இப்போதைக்கு விண்டோஸ் 11 வந்து ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம். நீங்கள் சிஸ்டமில் செட்டிங்ஸ் நம்ம எத்தனை டைம் சொல்கிறோம் இங்கே பாருங்கள். செட்டிங்ஸில் போகிறோம். என்ன அது செட்டிங்ஸ் வருது, அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த விண்டோஸ் அப்டேட் இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோஸ் 11 அப்டேட் வரும். அது மூலமாக நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி வரலைன்னா ISO ஃபைல் வச்சு நம்ம ஒரு சாஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி தான் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்மளும் வீடியோ போடுறோம். நிஜு எஸ் ப்ரோ விண்டோஸ் 11 அஃபீஷியல் அப்டேட் பண்ணால் PC ஆல் டேட்டா எரேஸ் ஆகிடுமா? அஃபீஷியல் அப்டேட் பண்ணால் எரர் ஆகாது. நீங்கள் வந்து சிஸ்டம் அப்டேட்டில் வந்து பண்ணியா ஃபைல்ஸ் வந்து போகவே போகாது. நம்மளே மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணால் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல்ஸ் போகணுமா வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் சிஸ்டம் அப்டேட் பண்ணால் ஃபைல்ஸ் டெலிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்து நல்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹவு டு டவுன்லோட் OS. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அங்கே போனால் நம்ம டெலகிராம் குரூப் இருக்கும். டெலகிராம் குரூப்பில் பின் பண்ணி வச்சிருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இருக்க OS ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் சுப்பையா ப்ரோ இன்ஸ்டாலேஷன் வீடியோ சொல்லித்தாங்க ப்ரோ ப்ளீஸ். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து பென்ட்ரைவ் பூட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நாளைக்குள்ள வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் சொல்கிறேன். சிவானந்தம் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 எதில் பெட்டர் OS எது ப்ரோ? கண்டிப்பாக இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் பெட்ரு. ஆனால் விண்டோஸ் லான்ச் பண்ணக்கப்புறம் 200% வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா நமக்கு அதில் தான் வந்து பண்ண அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு எல்லாம் புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ விண்டோஸ் 11 தான் பெஸ்ட்டாக இருக்கும். லக்ஷ்மணன் சுரேஷ்குமார் ஒரிஜினல் விண்டோஸ் 10 பவிக்கிற அளவுக்கு விண்டோஸ் 11 ஃப்ரீயா? ஸோ விண்டோஸ் 11 ஃப்ரீயா? விண்டோஸ் 11 ஃப்ரீ தான் ப்ரோ. அஃப்கோர்ஸ் நீங்கள் விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து ஈஸியாக போய்க்கலாம். பிரியா டிட் யூ டவுன்லோட் விண்டோஸ் 11 யூசிங் USB? ஸோ விண்டோஸ் 11 USB புரியல. நெக்ஸ்ட் வந்து பண்ண ரிலாக்ஸிங் மியூசிக் ஹவு கேன் ஐ இன்ஸ்டால் ப்ரோ? ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் சூப்பராக ஒர்க் ஆகுது. நமக்கு பூட் பண்ணி பண்ணால் ஒரு சில எரர்லாம் வருது, அது ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MS கேமிங் அஃபீஷியலாக ப்ரோ விண்டோஸ் 11 ப்ரோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலுக்கு வேண்டி வச்சிருந்த OS ஃபைல் தான் நினைக்கிறேன். ஸோ அதான் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு அது ஒரு அஃபீஷியல் OS தான். கண்டிப்பாக எப்படி நமக்கு இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது மைக்ரோசாஃப்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அது அஃபீஷியல் OS தான். பட் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது சேஃப் இல்லை. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். கைஸ் இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு விண்டோஸ் 11 இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா லீக்கான வருஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக வந்துட்டு நமக்கு வர வேண்டிய ஒரு ஓஎஸ் தான். அதை தான் வந்து டப்புன்னு எப்படியே லீக் ஆகிருச்சுன்னு வச்சுக்கலாம். இது நம்ம இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறது ரெக்கமெண்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. ஸோ மேபி பக் இருக்கலாம். நம்ம ஒன்ஸ் வந்து ஃபைனலாக எல்லா டீட்டெயில்ஸ் ஆனதுக்கப்புறம் விண்டோஸில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேனல் தெளிவாக வந்து வீடியோ போடுறோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நமக்கு இது கொடுக்கறத வேண்டி தான் நம்ம இந்த விண்டோஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும். அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலோட லோகோ இங்கே மேலே வருது, கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.